ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு ஆணோட ஸ்மைல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னா, எப்போவுமே திட்டிட்டு வெறுப்பாகவே இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி கோபமாகவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆண் டக்குன்னு ஸ்மைல் பண்ணும்போது யதார்த்தமாக தான் இருக்கும். அது டக்குன்னு அந்த ஸ்மைலை பார்க்கும்போது அழகண்டா நீ அப்படின்னு தோணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பசங்க ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் எப்போவுமே உருன்னே இருக்கிறவங்க டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணும்போது அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். அது எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சது அப்படின்னா அண்ணா அழகாக இருக்குது, தம்பி அழகாக இருக்குது, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குன்னு சொல்லிடுவேன். எனக்கு டக்குன்னு என் தம்பி அப்படிதான். என் தம்பி வந்து எப்போவுமே கோபமாகவே இருக்கிற மாதிரியே இருப்பான். டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாருங்கப்பா, நீ தாண்டா அழகன் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அப்படி உங்கள் லைஃப்பில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீ எப்போவுமே உருண்டாக இருப்ப, பட் சம்டைம்ஸ் சிரிப்பை பார்த்தியா. ஸோ அப்போ வந்து என்னோடய மனசு எங்கிட்டே இருக்காது. அது யாராக வேணால் இருக்கலாம். நான் எங்கள் அப்பாவையும் ரசிப்பேன், என் தம்பியும் ரசிப்பேன். இல்லைனா யாராச்சும் இப்போ தெரியாத பர்சனாகவே இருந்தாலுமே நான் போய் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு உங்கள் ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம். ஸோ டக்குன்னு எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு ஆண் திடீர்னு ஸ்மைல் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. அழகண்டா நீ. ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச்.